யார் போன் ஏன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது என்று பதட்டமடைந்த குட்டா வேக வேகமாக அபியின் வீட்டிற்கு சென்றான். அப்போதுதான் அவர்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து கால் வந்தது. அபி உயிருக்கு ஆபத்து என்று உடனே அபி அப்பா அம்மாவுடன் குட்டாவும் சென்றான். டாக்டர், என் பையன் அபிக்கு என்னாச்சு என்று பதட்டமாக வேதநாயகம் கேட்டார். அவரு பாய்சன் சாப்பிட்டிருக்காரு, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு என்று டாக்டர் கூறிவிட்டு வேக வேகமாக எமர்ஜென்சி வார்டு உள்ளே சென்றார். இல்ல, என் பையன் பாய்சன் சாப்பிடுற அளவுக்கு கோழையானவன் இல்ல என்று அபியின் அம்மா தேவகி கதற வேதநாயகம் தன் மனைவியை சமாதானம் படுத்தினார். அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த குட்டாவுக்கு கோபம் தலைக்கு மேல் வர உடனே யாழினிக்கு கால் செய்து அவள் இருக்கும் இடத்தை நோக்கிச் சென்றான். குட்டா, யாழினிய டாக்டர் டிஸ்சார்ஜ் ஆகி போக சொல்லிட்டாருடா, அதான் அவளை இங்க கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டேன் என்று நந்தினி கூறிக்கொண்டே இருக்க அவனோ நேராக யாழினியிடம் சென்று ஓங்கி அவள் கன்னத்தில் அறைந்தான். குட்டா, என்னடா பண்ற என்று நந்தினி பிரணீத் இருவரும் வந்து தடுக்க இருவரையுமே வேகமாக உதறிவிட்டு, ச்சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை போய் இத்தனை வருஷமா நல்லவன்னு நம்பிட்டு இருந்தேன் பாரு. எதிரிய கூட மன்னிக்கலாம், ஆனா கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்றவங்கள மன்னிக்கவே கூடாது. அபி சார் உனக்கு என்னெல்லாம் பண்ணாரு. அவரை நம்ப வச்சு ஏமாத்தினது மட்டும் இல்லாம விஷம் வச்சு கொல்ல பாத்திருக்க. உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. ஒரு கொலகாரி கூட இவ்வளவு நாளா பழகிட்டு இருந்திருக்கேனே, என்னை பத்தி நினைக்கும் போது என் உடம்பெல்லாம் கூசுது என்று குட்டா உச்சக்கட்ட கோபத்தில் கத்தினான். ஆம், யாழினி அபிக்கு கொடுத்த ஜூஸில் விஷத்தை கலந்திருக்கிறாள் என்பது ஹாஸ்பிட்டல் சென்றதும் அறிந்து கொண்டான். உடனே அபிக்கு கால் செய்து விஷயத்தை கூற முயற்சி செய்ய அவன் எடுக்கவே இல்லை. இப்போது அபி உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்ததும் தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வந்து அரைந்து விட்டான். தன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோட யாழினி குட்டாவை பார்த்து கொண்டிருந்தாள். நவீன், நீ அதிகமா பேசுற என்று நந்தினி சண்டைக்கு வந்தாள். இவ பண்ண காரியத்துக்கு என்னோட கோபம்லாம் கம்மிதான். அங்க அபி சார் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இவளுக்கு அவரை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு அந்த நல்ல மனுஷனை கொல்ல பாக்குறா? அவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்த யாழினி, யாரு நல்ல மனுஷன் என்று மிகுந்த கோபத்துடன் கத்தினாள். அவளின் கோபத்தை பார்த்து நவீன் அமைதியாக இருக்க, சொல்லுடா, யாரு நல்ல மனுஷன்? உனக்கு தெரியுமா அவன் நல்லவன்னு? நீ கோபமா பேசுறதுனால நீ பண்ணது தப்பு இல்லன்னு ஆகாது யாழினி. ஆமா, நான் அபிக்கு விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தது ரொம்ப பெரிய தப்பு தான். நான் தப்ப பண்ணிட்டேன். அவனை என் கையாலேயே குத்தி கொலை பண்ணிருக்கணும் என்று அவள் கண்கள் சிவக்க மிகுந்த கோபத்துடன் கூற நவீன் புரியாமல் பார்த்தான். என்னடா பாக்குற? இன்னைக்கு யாழினி எந்த ஒரு துணையும் இல்லாம தனியா தவிக்கிறான்னா அதுக்கு காரணம் அந்த அபிதான் என்று பிரணீத் மிகுந்த கோபத்துடன் கூற, என்ன என்று புரியாமல் பார்த்தான் நவீன். இதோ இந்த உருவத்தை பார்த்துதானே நம்பிக்கை துரோகி கொலைகாரின்னு சொல்ற. அப்ப இந்த உருவத்துக்கு அந்த அபி பண்ண துரோகத்தை என்னன்னு சொல்லுவ என்று மிகுந்த கோபத்துடன் கூறிக்கொண்டே நந்தினி யாழினியின் முகத்திரையை கிழிக்க அவளின் உண்மையான முகம் வெளியே வந்தது. அதை கண்டு நவீன் அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்க, அப்போது அங்கு வந்த அஜய்க்கு இது இன்னும் பேரதிர்ச்சியாக இருந்தது. யாழினி என்று அவள் பெயரை உச்சரித்தான். 5 வருடத்திற்கு முன் இறந்து போனவள் எப்படி உயிருடன் இருக்கிறாள் என்று நினைக்கும் போதே அவன் உடல் நடுங்கியது. யாழினி என்று நவீன் அழைக்க, ஆமா, இவதான் உண்மையான யாழினி. இவ்வளவு நாளா அவளோட லட்சியத்தை நிறைவேற்ற வேற வேஷம் போட்டுட்டு இருந்தா. அபி உனக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டியே, இவளோட மொத்த குடும்பத்தையும் அழிச்சதே அவன்தான் என்ன என்று மேலும் அதிர்ச்சி அடைந்தான். வேணு சாஸ்திரி மற்றும் ஜானகி இருவரும் அந்த காலத்து பிராமணர்கள் என்பதால் மிகவும் ஆச்சாரமானவர்கள். ஒரு சிறு விஷயத்திற்கு கூட யோசித்து பஞ்சாங்கம் முறைப்படி நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள்தான் யாழினி, ஷாலினி. இருவரும் பார்ப்பதற்கு அச்சு அசலாக ஒருவரை ஒருவர் போல் இருப்பர். அனைத்து விஷயத்திலும் இருவரும் ஒன்றாக இருந்தாலும் ஷாலினிக்கு பயம் மட்டும் கொஞ்சம் அதிகம். ஒரு சிறு விஷயத்துக்கு கூட மிகவும் பயம் கொள்வாள்.
இப்படி கருவிலிருந்து பருவமடையும் வரை இருவரும் ஒன்றாகத்தான் இருந்தனர். பெண் பிள்ளைகள் என்பதால் மிகவும் அடக்க ஒடுக்கத்துடன் வளர்த்தனர். இப்படி இருக்க ஒரு நாள் வேணுசாஸ்திரியின் ஜாதகம் படி பெண் பிள்ளைகள் இருவரும் பிரிந்து இருக்க வேண்டும் என்று கூறினர். அப்படி பிரிந்து இருக்கவில்லை என்றால் அவரின் தந்தையான வேணுசாஸ்திரியின் உயிருக்கு ஆபத்து என்று கூற உடனே ஜானகி தன் மகள்களிடம் பேசினாள். தன் தந்தையின் உயிரை காப்பாற்ற யாழினியே தனியாக செல்கிறேன் என்று முடிவெடுத்தாள். ஆனால் அதை ஷாலினியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஜோசியரோ உங்களுக்கு 2 பிள்ளைகள் என்று யாருக்கும் சில காலம் தெரியக்கூடாது, நீங்கள் யாரென்றே அறியாத ஊரில் சென்று வாழ வேண்டும் என்று கூறிவிட யாழினியை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு ஷாலினியுடன் வேணுசாஸ்திரி ஜானகி இருவரும் சென்னை வந்தனர். அதனால் யாருக்கும் யாழினி என்ற பெண் இருக்கிறாள் என்பதே தெரியாது. போன் மூலம் மட்டுமே தங்கள் மகள் யாழினியுடன் உரையாடுவர். காலங்கள் உருண்டோடின. எத்தனை காலம் இப்படியே இருவரும் பிரிந்திருக்க முடியும்? இரட்டையர்கள் என்பதால் அவர்கள் பிரிவை ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தனர். அதற்கு முடிவு கட்டும் நேரமும் வந்தது. பிள்ளைகளில் ஒருவருக்கு திருமணம் நடத்தி வைத்தால் இப்பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் என்று கூறியதும் அனைவரும் யாழினிக்கு திருமணம் நடத்த முடிவு செய்திருந்தனர். ஷாலினி தான் உங்க பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன கொண்டு வந்து கல்யாணம் பண்ணா அது சரியா வராதுப்பா. நீங்க ஃபர்ஸ்ட் ஷாலினிக்கே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க என்று யாழினி வீடியோ காலில் பேசினாள். இல்லம்மா, பெரியவ நீ இருக்கும்போது எப்படி சின்னவளுக்கு பண்ண முடியும் என்று வேணுசாஸ்திரி கேட்டார். 5 நிமிஷம் தான்ப்பா பெரியவ. 5 நிமிஷம்னாலும் நீதான் பெரியவ என்று ஷாலினி கோபம் கொண்டு கூற, ஏ அழுமூஞ்சி, நம்ம 2 பேரும் சீக்கிரம் ஒன்னு சேரணுமா வேண்டாமா? சேரணும். அப்ப நான் சொல்றது கேளு. என்னோட கனவு நினைவாக போகுது. இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் நடந்தா இவ்வளவு நாளா நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போயிடும். ஷாலினி அமைதியாகவே இருந்தாள். அப்பா அம்மா 2 பேரும் சொல்லுங்க என்று யாழினி கெஞ்ச ஷாலினி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு சரி என்றாள். ஏன் அது சிரிச்சுட்டு தான் சொல்றது? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன மேடம் கண்டிஷன்? நீ கல்யாணத்துக்கு வரணும். நீ இல்லாம நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அடியே, நான் வந்தா உன் ஆத்துக்காரரு கன்ஃபியூஸ் ஆகி என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு. பரவாயில்ல. என்ன என்று யாழினி கேட்க, நீ இல்லாம நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்று முடிவுடன் கூறினாள். சரி சரி, என் செல்ல தங்கச்சிக்காக நான் வரேன். அதன் பிறகு ஷாலினியின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பெற்றவர்களுக்கு உள்ளம் மிகவும் வலித்தது. இவ்வளவு ஒற்றுமையாக இருக்கும் பிள்ளைகளை பிரித்து வைத்து விட்டோமே என்று. ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் வளர்ந்த விதம் அப்படி. இப்படி நாட்கள் சென்று கொண்டிருக்க ஷாலினிக்கு ஒரு நல்ல வரன் அமைந்தது. ஆனால் யாழினி முடிவுடன் கூறிவிட்டாள், ஷாலினிக்கு பையனை பிடித்தால் மட்டும்தான் திருமணம் நடந்தாக வேண்டும் என்று. அதனால் அவள் விருப்பப்படியே அனைத்தும் நடந்தது. ஷாலினியின் முழு மனதுடன் தான் திருமண ஏற்பாடுகள் நடந்தன. இன்னும் 2 நாட்களில் திருமணம் என்பதை விட தன் அக்கா வரப்போகிறாள் என்ற சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்தாள். ஆனால் விதி அனைத்தையும் மாற்றிவிட்டது. 2 நாட்கள் கழித்து யாழினி சென்னை வந்து சேர அவளுடைய மொத்த குடும்பமும் இறந்து விட்டனர் என்ற செய்திதான் அவளை வந்து சேர்ந்தது. அதை கேட்டவள் அப்படியே ஏர்போர்ட்டிலேயே மயங்கி விழுந்து விட்டாள்.